Hi friends, welcome to Vinmani Kitchen. இன்னைக்கு நம்ம கிரேப் ஜூஸ் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது 1/2 கிலோ திராட்சை இது கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இதுல. இது இப்போ ஒரு 20 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டோம். அது வரல ஒரு தட்டு போட்டு இது மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகும்போது இந்த தோல் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இது போட்டு மூடிட்டு நம்ம வச்சு இது ஒரு 10 நிமிஷம் திறந்து பார்க்கலான்னு பார்த்தேன். 10 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்க, நல்லா தோல் பாருங்க எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது மேலே. நான் நினைச்சேன் இது ஒரு 20 நிமிஷம் ஆகுன்ட்டு. நான் வச்சே கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆகுது. ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் மேலே வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆறின பிறகு இது ஒவ்வொன்றா இந்த தோல் எடுத்துருவோம். மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இதில் மாற்றிக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக சூடு ஆரம்பிச்சுன்னா தான் நம்ம அந்த தோலெல்லாம் எடுக்க முடியும். இப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்கு. நான் இந்த தோலெல்லாம் அப்படி எடுத்துடுறேன். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு இவ்வளோ அழகாக இந்த தோல் மேலே அதுவே தன்னால பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்க, இந்த தோலெல்லாம் மொத்தம் எடுத்தாச்சு. நம்ம கொஞ்சம் கூட இல்லை. இதில் சீட்ஸ் இருக்கும். இது ஒன்று எடுக்கணுன்ட்டு இல்லை, இது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, அந்த தோல் இதுதான். இது ஒன்றும் நமக்கு யூஸ் இல்லை, எடுத்து போடுறது தான் இது. இப்போ கலர் பாருங்க, நம்ம எந்த கலரும் சேர்க்கல. இந்த பழம் ஃபுல்லா இதில் சேர்த்துக்கலாம். கேஸ் பற்ற வச்சுக்கிற மறுபடியும் இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பழத்தை இப்படி மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டியில. பாருங்க, இப்போ கேஸ் ஃபுல்லாக ஆனில் வச்சுக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்கல. இதில் நம்ம வேணும்னா இன்னும் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இதே அளவு போதும்னுட்டு நான் வச்சுக்கிட்டேன். 1/2 கிலோ திராட்சை இது. இந்த ஜூஸ் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது இதோடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது, அதனால நான் இதில் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதை நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் புழிஞ்சு விட்டுட்டு நம்ம இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பவுலில் சேர்த்து கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 15-20 நாள்னா கூட நம்ம கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இது இப்போ கொதிக்கிட்டோம். இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம இது ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கிட்டோம் ஆறின பிறகு. இப்போ மறுபடியும் நம்ம திரும்ப ஒரு சக்கரைலாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம். பாருங்க, நம்ம எந்த கலரும் சேர்க்கல. இதில் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் தேவைன்னா எலுமிச்சை பழம் ஒரு பாதி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு வேணான்ட்டு நாங்கள் சேர்க்கல. எலுமிச்சை பழம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வேணான்றதுனால நாங்கள் சேர்த்துக்கல எலுமிச்சை பழம். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இந்த கிரேப் ஜூஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.